வணக்கம் மக்களே. நாம் இப்ப பார்த்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா வாரந்தோறும் சிறுவலூர்ல நடக்கிற மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கிறோம். ஏற்கனவே நாட்டு மாடுகள் பதிவு பார்த்திருப்போம். இருந்தாலும் சந்தையை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்றோம். இது வந்து ஈரோடு மாவட்டத்தில் ஈரோடு டு கோபிச்செட்டிப்பாளையம் சொல்லிட்டு பண்ணிட்டு சிறுவலூருங்கிற ஏரியால தான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த பதிவுல பாக்குற பாத்தீங்கன்னா கலப்பின மாடுகள், ஜெர்சி, எச்சப்பு, அது போக வளர்ப்பு கிடாரிகள் நிறைய வந்துகிட்டு இருக்கு. இந்த சந்தை 25 வருஷத்துக்கு முன்னாடி தடைப்பட்ட சந்தை தற்போது புத்துயிர் பெற்று மறுபடியும் உருவாகி கிட்டத்தட்ட ஒரு 3-4 வாரங்களாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. செவ்வாய்க்கிழமை காலையில நேரத்துல ஆரம்பிச்சு அப்படியே பதிவுக்கு போயிடலாம். நம்ம தமிழ் சிங்கம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லு பார்த்தா நறுக்குன்னு ஒரு அமுத்துனீங்கன்னா எந்த சந்தையில் போனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். போய் பார்த்து மக்கள் பயன்படும்படி அன்போடு கேட்டுக்கிறாங்க. வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல். நம்ம இப்ப பாத்துருக்கிற பாத்தீங்கன்னா இளங்கண்ணு மாடு கொண்டாந்துருக்கிறாங்க. உள்ள செவலையில சேர்ந்தது. கண்ணு வந்து இங்க இருக்கிற காலக்கண்ணோட, இந்த காலக்கண்ணோட தான் சேல்ஸ் கொண்டாந்துருக்காங்க. அண்ணன் தான் கொண்டாந்துருக்காரு. அண்ணன் அப்படியே டீட்டெயில் பண்ணலாம். அண்ணா வணக்கம். வணக்கம். உங்க பேரு? ராஜனா. ராஜன். இன்னைக்கு வந்து நம்ம சிறுவலூர் சந்தைக்கு இளங்கண்ணு மாடு ஒண்ணு கொண்டாந்துருக்கேன். நீங்க இது வந்து கண்ணு போட்டு எத்தனை நாள்ல இருக்கு இந்த மாடு? 12 நாள் ஆச்சுனா. 12 நாள் தான் ஆகுது. பால் அளவு எத்தனை இப்ப கொடுக்குது? பால் 6 படி. ஒரு வேலைக்குங்களா ஒரு நாளைக்கா? ஒரு நாளைக்கு காலையில 3 இல்ல காலையில 6 படி, சாயங்காலம் 6 படி. இப்ப 12 லிட்டரு 12 லிட்டர் பால் அளவு கொடுக்குதுங்கிறாங்க. மாடு சிறுமாடா இருக்கு. 12 லிட்டர் கிடைக்குதுங்களா? சித்து மாடு. இது வந்து என்ன விலைன்னா சொல்றீங்க? 45 ரூபா சொன்னாங்க. 42 45ங்களா? என்ன ரேட்டு மட்டும் மோதிட்டு இருக்காங்க? 37 38 கேக்குறாங்கண்ணா. 37 38 இதான் மோதுறாங்க. சரி சரி. இது ஃபைனல் என்ன ரேட்னா முடிக்கலாங்கிற மாதிரி ஐடியா பண்றீங்க? 42 கொடுக்கலாம்னு பாக்குறேன். 42 கொடுக்கலாம். சரி ஓகே. இது வந்து ஈத் எத்தனை ஈத் போட்டுங்களா? 3 ஈத் ஆச்சு. 3 ஈத். பல்லு முளைப்பல் 3 பல். சரி ஓகே. இந்த மாதிரி மாடுகள் என்ன இங்க சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாங்களா? சரி ஓகே. நீங்க எங்க இருந்து வர்றீங்க? மங்களாபுதூர். சரி ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. அது போக இது இளங்கண்ணு மாடுதான். மாட்டுக்கார் வந்து வெளியே போயிட்டு இருக்கு. அதனால கண்ணு காலக்கண்ணுங்களா கடாரி? காலக்கண்ணு. இந்த காலக்கண்ணோட சேல்ஸுக்கு கொண்டாந்துருக்காங்க. இது என்ன ரேட்னா வரும்? 40 45ங்களா? 40 பால் அளவுனா 5 வருது. காலையில 5, சாயந்தரம் 5 வருது. சரி ஓகேண்ணா. அப்படியே உள்ள போனோம்னா கிடாரி கன்று, கிடாரி கன்று ஒண்ணு சேல்ஸ் கொண்டாந்துருக்காங்க. அண்ணா வணக்கம். வணக்கம்ண்ணா. நீங்க எங்க இருந்து வர்றீங்க? நாங்க பல்லாவண்டம்பாளையம். ஆமா. இன்னைக்கு வந்து சந்தைக்கு எத்தனை உருப்படிகள் எடுத்துட்டு வந்தீங்க? 5 உருப்படிண்ணா. 5 உருப்படி எல்லாமே கிடாரிங்களா? நல்லா கிடாரி கண்ணுங்க. இது அது அந்த லைனுங்களா? அல்ல அந்த லைனுங்க. 4 கொடுத்துட்டுங்க. ஒண்ணுதான் இருக்குது. இப்ப ஒண்ணுதான் கைவசம் இருக்கு. இது எத்தனை பல் தரத்துல இருக்கு இந்த கிடாரி? ஆனா 23 ரூபா சொல்லுச்சுங்க. 23? ஆமா. இல்ல எத்தனை வயசு? என்ன வயசு? 1.5 வயசு ஆகுதுண்ணா. 1.5 வயசு. பல் போடல? இன்னும் பல் போடல. 23 சொல்றீங்க. எத்தனை ரூபா மட்டும் விலை மோதிட்டு இருக்காங்க? ஆனா 17 ரூபாய்க்கு கேக்குறாங்க. 17 தான் கேக்குறாங்க. 20 ரூபா கைக்கு வந்தா கொடுக்கலாம். சரி 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 ஓகேண்ணா. அது போக இதெல்லாமே விற்பனை முடிஞ்ச காளை கன்றுகள். அங்க கிடாரி இருக்கு. அதுவே விற்பனை முடிஞ்சு வாங்கி கட்டின மாடுகள் நிறைய இருக்கு. இருக்கு. அதே மாதிரி அந்தல்ல பாத்தீங்கன்னா அந்தல விலை முடிச்சு வாங்கி கட்டி வச்சுட்டாங்க. கண்ணு மாடு இது விலை முடிஞ்சு வாங்கி கட்டின மாடுதான். இது போனா கண்ணு. அப்படிக்க உள்ள அண்ணா வணக்கம். வணக்கம். நீங்க எங்க இருந்து வர்றீங்கண்ணா? ஓடந்துறை. இன்னைக்கு வந்து எத்தனை உருப்படிகள் கொண்டாந்துருக்கீங்க? 5 எல்லாமே வத்தக்கறவைங்களா? வத்தக்கறவை 4, ஒரு கண்ணு. கண்ணு 1.
இதெல்லாமே உங்களுக்கு தானுங்களா? ஆமா எல்லாமே நம்ம. ஜெர்சி, ஹெச்எப், அது போக கருப்பு, ஃபுல் கருப்பு இருக்கு, செவலா. இதென்ன ஹெச்எப் கடாரிங்களா ஜெர்சியா? ஹெச்எப் கடாரி கண்ணு. இது என்ன விலைனா ஒரு ஆவரேஜா? 12 ரூபா சொன்னாங்க. எத்தனை, ஒரு 6 மாசம் கண்ணு இருக்குங்களா? 6 மாசமான கடாரி கண்ணு 12 ரூபா ரேஞ்ச் சொல்றாங்க. பேசினா அனுசரிச்சு தரலாம். சரிங்க. அந்த இதெல்லாம் இது வத்த கறவைங்களா? ஆமா இது வத்தக்கரை. வத்த கறவை, கை கறவை. நம்ம ஏரியால வத்த கறவைம்பா, அந்த சைடு பூரா கை கறவை அந்த மாதிரி சொல்லுவாங்க. இது எத்தனை லிட்டர் பால் கொடுக்குறேன் இப்ப வத்த கறவையில? எதுங்க கருப்பு சட்டைங்களா? கருப்பு சட்டை எத்தனை கொடுக்கும்? 5 லிட்டர் கருப்பு. கருப்பு சட்டை 5 லிட்டர் கெப்பாசிட்டி சொல்றாங்க. விலை முடிஞ்சுங்களா? வேலை முடிஞ்சுங்கண்ணா. என்ன விலைக்குண்ணா முடிஞ்சது? 33 ரூபாய். 33. பால் அளவுலன்னா பால் நேரம் 5 லிட்டர் இருக்கு. நேரம் 5 லிட்டர் கொடுக்கும். சரி. இந்த மாடு என்ன ரேட் வருதுங்க? அந்த மாடு 28 ரூபா சொன்னாங்க. 28. இது பால் அளவு எத்தனை கொடுக்குதுங்க? பால் 3 லிட்டர். 3 லிட்டரு. பல் எத்தனை பல் தரத்துல? 4 பல். 4 பல். 4 பல் தரத்துல. அப்படியே இதையும் பாத்துடலாம். இது என்ன? இது 27 ரூபா சொன்னாங்க. 27,000. என்ன ரேட் மட்டும் போதுறாங்க? இது 25 ரூபாய்க்கு கொடுக்கணும் கடைசி. ஒரு நாளைக்கு 6 லிட்டர் கொடுக்கும். 25 ரூபாய்க்கு ஃபைனல் முடிக்கலாம். ஓகே. இந்த மாதிரி மாடுகள் என்ன இங்க சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாங்களா? நீங்க ரெகுலரா வருவீங்களா? ரெகுலரா வருவீங்க. உங்க பேருனா? செல்வம். செல்வம். சரி, ஓகேண்ணா. ரொம்ப அப்படியே உள்ள பார்த்தோம்னா கெடாரி கண்ணு வீடியோ. யாரு பேசுறது? ஆமா, 3 கெடாரி கண்ணு எடுத்துட்டு வந்திருக்காங்க. 3 பாக்குறது நல்லா இருக்கு. தம்பி வணக்கம். நீங்க எங்க இருந்து வர்றீங்க? மம்முடி தோப்பு. இன்னைக்கு வந்து 3 கண்ணு கொண்டாந்துருக்கீங்க. ஒண்ணு என்ன விலை வரும்? 6. இது 3 இங்க இருக்கு. மீதி வித்தாச்சு. அந்த இருக்கிறதா கொடுத்தாச்சு. விலை முடிஞ்சது. சரி, ஓகே. இது 3 என்ன ரேட்டுமா வரும்? அது 20 ரூபா வருங்க. 20 ரூபா. அந்த பெரிய கண்ணு அது எத்தனை வருஷம் கண்ணு இருக்கும்? அது இருந்தா ஒரு வருஷம் கண்ணு இருக்கும். 1 வருஷம் கண்ணு. இந்த பொடி கண்ணு இது இருந்தா ஒரு 6-7 மாசம். 6-7 மாசமான கண்ணு. 12 ரூபா வரும். 12 ரூபா வரும். இந்த கண்ணு, இந்த கருப்பு எத்தனை ரேட்டு வரும்? இந்த கருப்பு 12 ரூபா. இது எத்தனை, ஒரு 6 மாசம் கண்ணு இருக்குமா? வச்சிருக்கும். 6 மாசத்துக்கு மேலதான் இருக்கும். இதுல வந்து நீங்க கன்றுகள் மட்டும் தான் பண்றீங்களா, இல்ல பெரிய பெரிய மாடுகள் பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாமே வாங்குவீங்க. வியாபாரி. மம்முடி தோப்புல இருந்து வரேன் இருக்கீங்க. இந்த மாதிரி மாடுகள் வேணா இங்க சந்தைக்கு தான் வாங்கிக்கலாம். ரெகுலரா வருவீங்களா? கண்டிப்பா ரெகுலரா வருவீங்க. சரி, ஓகேம்மா. ரொம்ப நன்றி. செவலை நம்மளை பார்த்தனுமே அப்படியே கிளம்புவாங்க இருக்கு. ஆனா இது வீடியோ எடுத்துக்கலாமா? அப்படியே கேட்டுக்கோணுமில்லங்க. அண்ணா வணக்கம். வணக்கம், சொல்லுங்கண்ணா. நீங்க எங்க இருந்து வர்றீங்க? உங்க பேர் சொல்லி அறிமுகப்படுத்தீங்க. சீனாபுரத்துல இருந்து வர்றேங்க. சீனாபுரம். ஆமா. இன்னைக்கு வந்து எத்தனை உருப்படிகள் கொண்டாந்துருக்கீங்க? நாங்க 4 உருப்படி கொண்டு வந்தோங்க. 2 கொடுத்துட்டேங்க. 2 இருக்கு. 2 இருக்கு. 2 ஜெர்சிங்களா? ஆமாங்கண்ணா. இது எத்தனை வருஷம் கண்ணு இருக்குண்ணா? ஒவ்வொன்றும் ஒண்ணு 8 மாசம் இருக்கு, ஒண்ணு 10 மாசம் இருக்குண்ணா. ஒண்ணு 8 மாசம், ஒண்ணு 10 மாசம். என்ன ரேட்னா வரும் ஆவரேஜா? ஆவரேஜ் 2.25 ரூபா வரும். 2 சேர்ந்து 25 சொல்றீங்க. எத்தனை ரூபா மட்டும் விலை மோதுறாங்க இங்க? இப்ப 20 ரூபா வரலும் கேக்குறாங்க. 20 ரூபா மட்டும் கேக்குறாங்க. ஆமா. சரிங்க. அது போக வேற கன்றுகள் வேணாலும் இங்க சந்தைக்கு தான் வாங்கிக்கலாங்களா? அடுத்த வாரத்துல வருமா? வருண்ணா. அடுத்த வாரம் கொண்டாடுவீங்க. இங்க வந்து வாங்கிக்கலாம். சரி, ஓகே. இது போக கைவசம் எத்தனை உருப்படிகள் வச்சிருப்பீங்க? ஒரு 10 உருப்படி இருக்குண்ணா. 10 உருப்படி வீட்டுல இருக்கு. கான்டாக்ட் பண்ணா அங்க கூட வந்து வாங்கிக்கலாமா? வாங்கிக்கலாங்க. அப்படியே நம்பர் இது இருந்தா சொல்லிருங்க. 99 94 89 27 64. சரி, ஓகேண்ணா. அப்படியே இது வந்து ஃபைனல் என்ன ரேட்னா நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கீங்க? இந்த ரேட்டுக்கு ஃபைனல்னா 23 கொடுத்துடலாம். 23 கொடுக்கலான்னு இருக்கீங்க. சரி, ஓகேண்ணா. ரொம்ப நன்றி. அப்படியே கடைசியா ஒரு ஜெர்சி அத பாத்திரலாம். நல்ல மடிக்கால ஜம்முன் இருக்கு. ஐயா வணக்கம். இதெல்லாம் வத்த கறவைங்களா? கண்ணு மாடு. இந்த கண்ணோட கண்ணு கடாரி கண்ணுங்களா கால கண்ணா? கடாரி கண்ணு. இது வந்து என்ன விலைங்க வரும்? 42. 42 சொல்றாங்க. பால் அளவுல எத்தனைங்க கொடுக்கும்? சரி, சரிங்க. எத்தனை ரூபாய் மோதிட்டு இருக்காங்க வேலை? 40 இல்ல, எத்தனை ரூபாய்க்கு கேக்குறாங்க? 37 கேக்குறாங்க. எத்தனை ரூபாய் கட்டுப்படி ஆனா கொடுக்குற மாதிரி இருக்கீங்க? கட்டுப்படி ஆகல. சரி.
நீங்க வளர்த்தி கொண்டாடுறீங்களா வியாபாரியா? வியாபாரி தான். இப்போ அடுத்த வாரம் வந்து வேற மாடுகள் கொண்டாடுவீங்க. சரி ஓகேங்க. உங்க பேரு? பழனிசாமி. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? கொடிக்கம்பம். சரி ஓகேங்க ஐயா, ரொம்ப நன்றி. அது போக மும்மரமா வேலை பேசிக்கிட்டு இருக்காங்க. கன்னி மாடுன்னு நினைக்கிறேன். வேலை முடிச்சிட்டாங்களா? முடிக்கலையா? வேலை முடிச்சாச்சு. அண்ணா இங்க இங்க ஏன்னா கிடவரிக்கனோட மாடு வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கு. ஆமா 33,000. 33. எப்படி வளர்ப்புருக்கா விற்பனைக்கா? நாங்க விக்கிற ஆளுங்க. விக்கிற ஆளுங்க. 33 ரூபாய் முடிஞ்சது வேலை. பால் எத்தனை கொடுங்க அந்த மாடு? நாங்க ஒரு 2,000 மொத்தம் கொடுத்துருவோம். 35. இல்ல பால் அளவு எத்தனை கொடுங்க? பால் அளவு 4 லிட்டர். 4 லிட்டரு. நீங்க ஒரு 2 ரூபாய் கை கிடைச்சா கொடுத்துடலாம். இந்த மாதிரி மாடுகள் வேணாலும் இங்க சந்தையில வாங்கி கொடுப்பீங்களா? வாங்கி கொடுப்பீங்க. சரி ஓகேண்ணா. அது போக இதெல்லாம் மும்மரமா வேலை பேசிட்டு இருக்காங்க. உள்ள பூந்து எடுக்க முடியாது, அதனால பதிவு அதோட முடிச்சிடலாம். ஓகே, மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அடுத்த வாரம் சந்தையில மீட் பண்ணலாம் நண்பர்களே. அப்படியே மறக்காம ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. மீண்டும் நல்ல பதிவில் சந்திப்போம். வணக்கம். மேலும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே. இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டுருக்கோம். முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா. மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம்.